ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப நாள் ஆச்சு உங்களை எல்லாம் பார்த்து. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம வந்துட்டு கல்யாணம் பிஸி. ஐயோ சாமி, ரொம்ப முடியல, அந்தளவுக்கு வேலை இருந்துகிட்டே இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம்தான், நம்மளுக்கு வருமானம் வருதில்ல, சும்மாவே நம்ம வேலை செய்ய போகிறோம். அதனால் ரொம்ப சந்தோஷம்தான். என்னென்னா உண்மையாலுமே நான் எவ்வளோ நாள் இருக்கும், ஒரு 1 மந்த் பக்கம் இருக்க மாட்டேன், எப்படி 20 டேஸ் மேலே இருக்கும் நம்ம வீடியோவே போடலையா. எனக்கு உண்மையால அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு, ஐயோ எப்படியாவது வீடியோ போட்டுடலாமே அப்படின்ட்டு. ஆனால் உண்மையாலுமே முடியல போடுறதுக்கு. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக நான் வந்து ஒர்க் பண்ணுவேன், ஆரி ஒர்க் பண்ணுவேன். டே டைமில் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம், ஒரு நாளைக்கு 6-7 மணி நேரம் கூட தூங்கிடுவேன். ஸோ தூங்கிட்டு திரும்ப கடையில் வந்து கட்டிங் இருக்கும், அப்புறம் டிசைனிங் இருக்கும், பேண்ட்டு நிறைய ஸ்டிச் பண்ணோம். நம்ம ஒவ்வொன்றா வந்துட்டு இதில் போட்டிருக்கோம், என்னது ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம். நிறைய வந்துகிட்டே இருக்குது பாருங்கள், ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நிறைய பேட்டர்னும் வந்து தைச்சோமா, அதனால் பேட்டர்னுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது அந்த மாதிரி. அப்புறம் நிறைய நான் பகல்லையும் சேர்த்து வேலை செஞ்சுருக்கேன், ஆரி ஒர்க் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10 ப்ளவுஸுன்னு நினைக்கிறேன் நம்ம பண்ணணும். அதனால் சுத்தமாக டைமே இல்லை. இடையில வீடியோவே எடுக்கலை, என்ன சொல்ல போனால் நம்மகிட்ட வீடியோவே இல்லை. நான் முன்னாடி வந்துட்டு ஒரு 2 கட்டிங் வீடியோ மட்டும் வச்சுருந்தேன்னா, அது மட்டும்தான் இப்போ இருக்குது. சரி, அதை எடிட் பண்ணி போடணும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இது நம்ம சேனலில். ஸோ அதை வந்து நான் சொல்லிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து வேறு எந்த வீடியோவும் போட வேண்டாம், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே நம்ம வந்துட்டு இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துடலாம், அப்புறமா வந்துட்டு நம்ம கண்டினியூஸாக வீடியோ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதனால் இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு வந்துடும். அதாவது நான் இன்றைக்கி எடுத்துகிட்ருக்கேன், அடுத்த நாள் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ இன்னுமேட்டுக்கு நம்மகிட்ட ரெகுலராக வந்து வீடியோ வந்துடும். அப்புறம் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், நம்ம ரொம்ப கேப்பு விட்டுட்டோம் இல்லையா வீடியோ போடாமல். அதனால் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் வராது. நம்ம வீடியோ போட்டால் கூட நோட்டிஃபிகேஷன் வராது. ஏன்னா நம்ம இப்படி கேப்பை விட்டு போட்டோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் போகிறதுல கொஞ்சம் லேட் ஆகுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் இனிமேட்டுக்கு நீங்களே போய் ஒரு 1 வீக்குக்கு வந்து நம்ம சேனலில் வீடியோ வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அப்படி ஒரு வேளை நோட்டிஃபிகேஷன் வரலன்னா, ஏன்னா கண்டிப்பாக இனி வந்து ரெகுலராக வீடியோ வரும். அப்படி வரலன்னா நீங்கள் வந்துட்டு போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து கண்டிப்பாக வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் இதை மட்டும் மெயினாக சொல்லிக்கணும் அப்படின்னு நினச்சேன். மெயினாக என்ன இன்றைக்கி வந்துட்டு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, நிறைய சத்தம் வேறு கேட்குதுங்க, நல்லா காது கேட்குதுன்னு நினைக்கிறேன். நான் பக்கத்துலேயே தான் கொஞ்சம் பேசிகிட்ருக்கேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் வந்துட்டு லாஸ்ட் டைம் நம்ம வந்துட்டு ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அது வந்து பேசிக் மட்டும்தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோமா. அப்போவே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அக்கா எனக்கு அட்வான்ஸ் கோர்ஸ் இருந்தால் சொல்லுங்கக்கா. அதாவது பேட்டர்ன் டிசைன் இருக்குது இல்லையா, அது வந்து பேட்டர்ன் எப்படி வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது போக ஃப்ராக்கு, ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து கேட்டிருந்தாங்க. நான் அப்போவே சொல்லியிருந்தேன், இல்லைங்க நம்ம இதை முடிச்சுட்டு அடுத்த பேட்ச் அது வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதை முடிச்சாச்சு. அப்புறம் இடையில நிறைய கேப் விட்டாச்சு வேலை இருந்ததுனால. இப்போ அடுத்த பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. அது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம், எவ்வளோ டியூரேஷனு, அந்த மாதிரி என்ன உங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் வந்து வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்றேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ என்னென்னா, நம்ம இப்போ வந்துட்டு பேசிக்கும் நம்ம பண்ணுறோம், பேசிக் டெய்லரிங் கிளாஸ் அதுவும் நம்ம பண்ணுறோம். அது போக அட்வான்ஸ் பண்ணுறோம். அட்வான்ஸ் அப்படின்னா பேட்டர்ன் டிசைன், பேட்டர்னில் வந்துட்டு ப்ளவுஸுக்கு சுடிக்கு 2க்குமே வந்துட்டு பேட்டர்ன் ஸ்டிச் பண்ணுறது. இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்கு மட்டும்தான், எப்படி வந்து அதை கட் பண்ணணும், எப்படி அதை ஸ்டிச் பண்ணணும், எந்த மாதிரி ஃபினிஷிங் கொண்டு வரணும். மெயினாக நிறைய பேர் வந்து பேட்டர்ன் தைப்பாங்க, பட் ஆனால் ஃபினிஷிங் கொண்டு வரவே முடியாது. அந்த இதெல்லாம் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு நிறைய டிப்ஸு அதெல்லாம் வந்து நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். நீங்கள் அதை பேஸ் பண்ணி மற்ற டிசைன்ஸை நீங்கள் வந்து கட் பண்ணி தைச்சிக்கலாம். அது கண்டிப்பாக முடியும், அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நமக்கு ஒரு பேசிக் ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சுனாவே போதும், அதுக்கப்புறம் நாமளே நம்மளை வந்துட்டு டெவலப் பண்ணிக்க முடியும். ஏன்னா நாங்களும் அப்படி தான் நிறைய ஸ்டார்டிங் பீரியடில் வந்துட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பழகி தான் வந்துட்டு நாங்கள் அந்த ஃபினிஷிங்கே கொண்டு வந்தோம். அதனால தான் நாங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும், டக்குன்னு வந்து பண்ணிட மாட்டோம். இப்போ கல்யாண ப்ளவுஸே பார்த்திங்கன்னா பேட்டர்னாக ஒரு நாளைக்கு 2 ப்ளவுஸ் தான் தைச்சாங்க. ஏன்னா நானும் இல்லையா, அண்ணா மட்டும்தானா, நான் கட் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவேன். அண்ணா தான் அதை வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உடனே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. பாரு இது கரெக்டாக இருக்கா என்னன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. நான் பார்த்துட்டு சொல்லி அதுக்கப்புறம் அது பண்ணுறதுக்கு ஸோ ரொம்ப டைம் ஆச்சு. அதனால தான் எங்களுக்கு வந்துட்டு பார்த்த கல்யாண வேலைன்னு ரொம்ப ஹெவி இல்லை, 2 கல்யாணம் ஒர்க்கு தான். ஏன்னா ஒரு கல்யாணம் 9ஆம் தேதி நமக்கு முடிஞ்சிடுச்சு, இது வந்து 2 கல்யாணம் தான். அதுலேயும் ஒருத்தங்களுக்கு மட்டும்தான் பேட்டர்ன் எல்லாம் நிறைய ஸ்டிச் பண்ணோம், அது அவங்களோட ஃபேமிலியில் எல்லாத்துக்கும் பண்ணணும். ஸோ அதனால் டைம் எடுத்துச்சு. இன்னொரு கல்யாணம் வந்து 3 ஆரி ஒர்க் ப்ளவுஸ் மட்டும்தான், அவங்க வேறு எதுவுமே இப்போதைக்கு ஸ்டிச் பண்ணலை. ஸோ அப்படி இருந்து நமக்கு எவ்வளோ டைம் எடுத்துச்சு அப்படின்னா, மெயினாக வந்துட்டு நாங்கள் ஃபினிஷிங் நல்லா கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மெதுவாக தான் ஸ்டிச் பண்ணுவோம். அதனால தான் நமக்கு வந்துட்டு ரொம்ப டைம் எடுத்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் ரெகுலர் ஒர்க்கு இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. இப்போ கூட வந்து எங்களோட குட்டீஸுங்களோட யூனிஃபார்ம் தான் இன்றைக்கி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் 2 நாளைக்கு யூனிஃபார்ம் தான் போகும். ஏன்னா நம்ம கடை வேலைன்னு அதுவே பண்ணிகிட்டு இருந்துட்டு யூனிஃபார்ம் தைக்கவே இல்லையா, இதுக்கு மேலே தைக்கலைன்னா ஸ்கூலில் அவ்வளோதான், அதனால் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க.
ஸோ அதனால் நம்மளோட ஒர்க் வந்துட்டு ரொம்ப ஃபினிஷிங் பெஸ்ட்டாக இருக்கும். நம்மக்கிட்ட சொல்கிறவங்களா இருக்கட்டும், இங்கே நிறைய நமக்கு வந்துட்டு கொரியர் அனுப்புகிறாங்க, அவங்களும் சொல்கிறது வந்து அதுதான். அவங்களோட டிசைன் வந்து பிக்சரில் பார்த்தாவே ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருக்குங்க்கா, அவ்வளோ ஃபினிஷிங் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஐடியாஸ், டிப்ஸ் இது எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோம். அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு மற்ற டிசைன்ஸை நீங்கள் பண்ணிக்கணும். எல்லாமே வந்துட்டு உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டி தான். நம்ம சொல்லி தான் கொடுக்க முடியும். நம்ம ஒரு ட்ராயிங்கே இருக்குன்னா எப்படி ட்ரா பண்ணணும்னு ஒரு ஐடியா தான் கொடுப்பாங்க, அதுக்கு மேலே ட்ரா பண்ணுறது நம்மளோட டேலண்ட்டை பொறுத்து தான். ஸோ அந்த மாதிரி தான் இது எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ரீ ரெக்கார்டட் வீடியோவாக கொடுத்துருவோம். நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருப்பேன், என்னால் வந்து அந்த மாதிரி வீடியோ சென்ட் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குது, நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு என்னது ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து கிளாஸ் படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் அதுலேயும் நிறைய பிரச்சனை இருக்குதுன்னு எனக்கும் தெரிஞ்சிச்சு. அப்புறம் தான் யோசிச்சு சரி விடு, இந்த சின்ன ஒரு ப்ராப்ளத்தை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணிக்கலாம், ஆனால் ஆன்லைன்லேயே படிக்கணுன்னா அவங்களுக்கும் சிரமம் நமக்கும் சிரமம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால் ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் வந்து 10 டேஸ்க்கு உண்டான வீடியோஸை நாங்கள் டெய்லி உங்களுக்கு வந்துட்டு அப்லோட் கொடுத்துருவோம். அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் கற்றுக்கலாம். அது உங்களோட ஓன் டைமில் நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ 10 நாள் தான் நம்மளோட கோர்ஸுங்க, அட்வான்ஸ் கோர்ஸ். அதாவது பேட்டர்ன் டிசைன் கற்றுக்குறீங்க இல்லையா, அதுக்கு வந்துட்டு 10 நாள் தான் டியூரேஷன். 10 நாளில் நாங்கள் உங்களுக்கு 12 டிசைனையும் வந்துட்டு உங்களுக்கு நாங்கள் வந்து கொரியர் பண்ணுவோம். அதாவது சரி வீடியோ அனுப்பிச்சிருவோம். அது கொரியர் அதே ஞாபகத்தில் இருக்கேன். என்னென்னா ஒரு டிசைன் இருக்குது அப்படின்னா அதை எப்படி கட் பண்ணணும், அதை எப்படி வந்து ஒட்டணும், அதை எப்படி வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக நம்ம வந்துட்டு சொல்லிடுவோம். நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு கோர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பேசிக் ஒன்று இருக்குது. பேசிக் உங்களுக்கு எப்போ தெரிஞ்ச மாதிரி தான். ஸோ பேசிக் அப்படின்னா அதில் வந்து நார்மலாக உங்களுக்கு தெரியும், ப்ளவுஸும் சுடியும் எப்படி வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து பேசிக்ஸில் சொல்லியிருப்போம். இப்போ ஆஃப்லைனும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால் ஆஃப்லைனில் அவங்க என்ன கற்றுக்குறாங்களோ அதை அப்படியே வீடியோ எடுத்து உங்களுக்கு ஆன்லைனில் படிக்கிறவங்களுக்கு நாங்கள் வந்து வீடியோ சென்ட் பண்ணிவிடுவோம். ஸோ அதனால் அப்படி உங்களுக்கு யாருக்காவது பேசிக் கோர்ஸும் தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அது போக ஃப்ராக் ஸ்டிச் பண்ணுறது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ ஃப்ராகில் என்னென்ன மாதிரி ஃப்ராக்ஸ் இருக்கோ அது எப்படி வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அது பார்த்திங்க அப்படின்னாலும் அதுக்கும் தனியாக நம்ம வந்துட்டு எடுக்கிறோம் இப்போ. ஏன்னா எல்லாமே வீடியோவாக தான் அனுப்புகிறோம் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் இது மாதிரி வித்தியாசமாக தான் கேட்குறாங்க. எல்லோரும் ஒரே மாதிரி கேட்கலையா, அப்புறம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்று முடிச்சுட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறப்ப அவங்களுக்கு ரொம்ப டிலே ஆகிடும் இல்லையா, அதனால் சரி நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதனால் உங்களுக்கு தனியாக கவுன்ஸ், ஃப்ராக் மட்டும், அதாவது நெட்டட் ஃப்ராக்காக இருக்கட்டும், சாரீலேருந்து கன்வெர்ட் பண்ணி ஒரு கிராண்டான ஒரு ஃப்ராக் ஸ்டிச் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி எந்த மாதிரியான உங்களுக்கு ஃப்ராக் வேணும் அப்படின்னாலும் அதுக்கு தனியாக கோர்ஸ் இருக்குங்க. ஸோ ஒவ்வொரு கோர்ஸுக்கும் செப்பரேட்டான டைம் டியூரேஷன் இருக்குது, செப்பரேட்டான ஃபீஸ் இது இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு ஃபீஸ் டீட்டெயில்ஸு, டைம் டியூரேஷன் என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லி எனக்கு கேளுங்க, நான் அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து நான் சென்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்துட்டு நான் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் போட்டிருக்கேன். ஸோ ஒரு வேளை நீங்கள் ஸ்டேட்டஸ் பார்க்கல, என்னுடைய நம்பர் உங்கள்கிட்ட இல்லைன்னா கூட நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுனால தான் நான் வீடியோவை இப்போ பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் வந்துட்டு அட்வான்ஸ் கிளாஸ்க்காக, அதாவது பேட்டர்ன் மேக் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்கு உண்டான ஃபீஸ் பே பண்ணிட்டாங்க. நான் அதை கூட ஸ்டேட்டஸில் போட்டிருப்பேன். ஸோ அதனால் உங்களுக்கு தேவையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில் அனுப்புகிறேன். உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட லாஸ்ட் டேட், அதாவது ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு எந்த கோர்ஸாக இருந்தாலும் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா 8th ஜூலை தான். ஸோ கம்மிங் சாட்டர்டே வரைக்கும் தான் நான் வந்து டைம் கொடுத்துருக்கேங்க. ஒரு 6 days, இன்னும் 4 to 5 days இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ தயவுசெய்து நீங்கள் என்ரோல் பண்ணணுன்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த டேட்குள்ளார வந்துட்டு ஃபீஸ் பே பண்ணி உங்கள் சீட் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கேட்காதீங்க, ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம பண்ண முடியாது. லாஸ்ட் டைமே இந்த ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு சின்னதாக. ஸோ அதனால் உங்களுக்கு நான் டைம் கொடுத்துருக்கேன், 5 days டைம் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிக்கோங்க. ஃபீஸ் டீட்டெயில் எதை அனுப்புகிறப்பவே உங்களுக்கு நான் ஜிபே நம்பரும் நான் அனுப்பிச்சிடுவேன், நீங்கள் வந்து ஜிபேயில் பே பண்ணிக்கலாம். சரி ஓகே, இன்றைக்கி வந்துட்டு இந்த விஷயத்தை தான் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா இங்கே ஆஃப்லைன்லையும் நிறைய பேர் எங்கிட்ட வந்து கிளாஸ் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அது போக ஆரி ஒர்க்குக்கும் இருக்குங்க, சரி அதை மறந்துட்டேன் பாருங்கள். ஆரி ஒர்க்குக்கும் கிளாஸ் இருக்குது, நீங்கள் அது ஜாயின் பண்ணணுன்னாலும் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன தேவை, பேசிக் கோர்ஸ் வேணுமா, ஆரி ஒர்க் வேணுமா, இல்லை அட்வான்ஸ் வேணுமா, இல்லை கவுன்ஸு ஃப்ராக் ஸ்டிச் பண்ணுறதுக்கு அதுக்குண்டான கோர்ஸ் வேணுமா அப்படின்னு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மென்ஷன் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து சென்ட் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிக்கலாம், சரிங்களா? சரி ஓகேங்க, அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோவுக்கு. ஸோ நான் என்ன சொல்லணும்னு நினச்சேனோ அதை ஃபுல்லாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். தெரியல, ஏதாவது வந்து விட்டுருக்குனான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.
கண்டிப்பாக இனிமேட்டுக்கு ரெகுலராக வந்துட்டு நம்ம வீடியோஸ் போடுவோம். அது எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும். உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி விளாக்ஸ் இருக்கும், கட்டிங் ஸ்டிச்சிங் இருக்கும். ஸோ எல்லாமே கலந்து தான் நம்ம வந்துட்டு வீடியோஸ் கொடுப்போம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எனக்கு வந்து நீங்கள் டவுட்ஸ் கேட்குறவங்க வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க, கால் பண்ண வேணாம். ஏன்னா இப்போ எனக்கு ரொம்ப ஏன்னா நான் ஒவ்வொரு கமிட்மெண்ட்டும் ஜாஸ்தியாக பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன்னா, ஸோ அதனால் எனக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது. இன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு வந்து மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கே டைம் சரியாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் என்கொயரி பண்ணியிருந்தாங்க, அந்த என்கொயரிக்கு ரிப்ளை பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி நிறைய அதுவே எனக்கு டைம் போயிடுச்சு. ஸோ அதனால் எனக்கு வந்து உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. அப்படி இல்லைன்னா வாய்ஸ் மெசேஜும் அனுப்புங்க. நான் பார்த்துட்டு நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணிடுறேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக பண்ணிடுறேன், ரொம்ப லேட் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயே எனக்கு வந்து கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு கால் பண்ண வேண்டாம். ஏன்னா கால் பண்ணால் எனக்கு அப்போதைக்கு எடுக்க முடியாது, அப்புறம் மறுபடியும் மறந்துடுவேன். அது கொஞ்சம் அப்புறம் நமக்குள்ளார ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடும். அதுக்காக தான் நீங்கள் வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். சரி, ஓகேங்க, அவ்வளோதாங்க இன்றைக்கி வீடியோக்கு அவ்வளோதான். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக நம்ம சேனல் வந்துட்டு இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஓகே, பாய்.